வணக்கம். 2026 நாளை கழிச்சு நடைபெறக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமானது, வரலாற்று சிறப்பு மிக்கது, வரலாறே காணாதது அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் பல பதிவுகளை எழுதுறாங்க. அதுக்கு ஒரே காரணம், நடிகர் விஜயும் தாவேகா கட்சியும் களத்துல புதுசா தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்கிறது அப்படின்றதுதான் காரணம் அப்படின்றது பரவலா எல்லா ஊடகங்களுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். உண்மையிலே இந்த தேர்தல் வரலாற்று சிறப்பு மிக்கதா, ரொம்ப முக்கியமானதா, வரலாற்றையே புரட்டி போடக்கூடியதா அப்படின்றத பார்த்துருவோம். ஒண்ணு, இந்த தேர்தல் முக்கியத்துவம் உள்ளதா முதல்ல நாம பார்க்க வேண்டிய விஷயம். இதற்கு முன்னர் நடந்த 2021 தேர்தலை விட இந்த தேர்தல் முக்கியமா? 2021 தேர்தல் ஏன் முக்கியமானது? அதற்கு முன்னர் நடந்த 2016 தேர்தல் ஏன் முக்கியமானது? அதற்கு முன்னர் நடந்த 2011 தேர்தல் ஏன் முக்கியமானது என்று கடந்த காலங்களை பார்க்கும் போதெல்லாம் 2011ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் இதைவிட முக்கியமானதாக இருக்கிறது. காரணம், பெரிய எதிர்பார்ப்போடு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு தனித்த வாக்கு வங்கியோடு செல்வாக்கோடு வளர்ந்து வந்த தேமுதிக அதிமுகவோடு கூட்டணி வைத்து அந்த தேர்தலை எதிர்கொண்டது. விஜயகாந்த் ஜெயலலிதா அப்படின்ற ஒரு காம்பினேஷன்ல கூட்டணி வச்சு அவங்க ஆட்சிக்கு வந்தது. திமுக எதிர்கட்சி அந்தஸ்தையே இழக்கும் அளவுக்கு அந்த வெற்றியை அவங்க அன்னைக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு 2016 தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் கிட்டத்தட்ட தனித்து நின்று கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதிகளையும் போட்டிட்டு அவங்க மறுபடியும் வென்றாங்க. அதுலயும் திமுக தோல்வி அடைஞ்சது. அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு தேர்தலை எடுத்து பார்த்தோம்னா மிக பிரமாண்டமான தலைவர்கள், இந்தியாவின் மிக மூத்த தலைவர்கள், இந்தியாவே பார்த்து கொண்டிருந்த தலைவர்கள், தமிழ்நாட்டின் இருபெரும் தூண்கள்னு சொல்லக்கூடிய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களும் இல்ல, முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இல்லை. இருபெரும் தலைவர்கள் இல்லாத நிலையில எல்லாரும் வெற்றிடம்னு சொன்னப்போ திமுக அந்த தேர்தலை எதிர்கொண்டு ஆளும் கட்சியாக வந்தது. சொல்லப்போனா 2026 இந்த தேர்தலை விட மிக முக்கியமானது 2021 தேர்தல் தான். அந்த தேர்தலில் மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வராம, குறிப்பா திமுக வராம, ஒருவேளை ஏதோ ஒன்று நடந்து தேசிய கட்சிகள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா இங்க உள்ள அரசியல் சூழல்கள், மதச்சார்பின்மை எல்லாமே, சமூக சூழல், பண்பாடு, அரசியல்ல எல்லாமே அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். எனவே இந்த விஷயத்தை இப்படி பாருங்க, 2021 தேர்தலை விட 2026 முக்கியமா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் 2021 போல ஒரு முக்கியமான தேர்தல் 2026 தேர்தல் இல்லை. ஆனால் களம் கடினமாக இருக்கிறது அப்படின்னா எல்லா தேர்தல் களமும் கடினமாக தான் இருக்கும். எந்த தேர்தல் களமும் ஈஸியா இருக்காது. எப்படி 2021, 2016, 2011 தேர்தல் களங்கள் கடினமாக இருந்ததோ அதே போன்றுதான் இப்ப நடக்கக்கூடிய தேர்தல் களமும் கடினமாக இருக்கும். கடினமான களம் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு காரணம், நம்முடைய வாக்காளர் எண்ணிக்கையில ஒரு 12% வாக்காளர்கள் குறைவாக போயிருக்காங்க. இதற்கு முன்னர் நடந்த தேர்தல்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்த எண்ணிக்கை, அதாவது இப்ப நடந்த எஸ்ஐஆருக்கு முன்னர் நம்முடைய வாக்காளர்களோட எண்ணிக்கை 6,14,14,587. இதுதான் எஸ்ஐஆருக்கு முந்தைய வாக்காளர். இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு பின்னர் நம்மளோட வாக்காளர்கள் 5,67,07,370 பேர் தான் நம்மளோட வாக்காளர்கள். அதாவது ஒரு 5.25 கோடிக்கு நெருங்குது நம்மளோட வாக்காளர் பட்டியல். கிட்டத்தட்ட 74,07,207 பேர் பழைய எஸ்ஐஆருக்கு முன்னாடி இருந்தவங்கள இருந்து எஸ்ஐஆருக்கு பிறகு நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 12% வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஓட் போலிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, முன்னாடி எல்லாம் நம்மளோட பெர்சன்டேஜ் அதிகபட்சம் 70%, அதை கொஞ்சம் தாண்டி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தடவை வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய விகிதமே கிட்டத்தட்ட 90% மேல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் 80லிருந்து 90 இருக்கும். ஏன்னா நம்மளோட வாக்காளர்கள் மிக கணிசமா நெருக்கி கழித்து அவர்கள் தோராயமாக ஒரு 6.25 கோடிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஓட் போலிங் அப்படின்றது கிட்டத்தட்ட கண்டிப்பா நான் நினைக்கிறேன் ஒரு 90% அப்படின்றது பதிவாகும். 5.25 கோடி இருக்கக்கூடிய வாக்காளர்களை திமுக பிரிக்கும், அதிமுக பிரிக்கும், தாவேகா பிரிக்கும், நாம் தமிழர் கட்சி பிரிக்கும். அப்படின்னும் போது அந்த களம் கடினமாக தான் இருக்கும். எல்லா தேர்தல் களங்களையும் போல இந்த தேர்தல் களமும் கடினமாகத்தான் இருக்கும். கடந்த காலங்களில் 70% நடந்த ஓட் போலிங் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த தடவை 80%க்கு மேல இருக்கும், 90%க்கு மேல இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த 12% வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு பின்னர் இல்லாம போறாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த தடவை ஓட் போலிங்ல கண்டிப்பா பிரதிபலிக்கும் அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன். அடுத்தது, விஜய் அலை இந்த தேர்தலில் வீசுதா
அப்படின்னு நாம பார்க்கணும். விஜய் ஒரு ரொம்ப மாஸ் கிரவுட் ரசிகர் கூட்டம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர். ஒரு மிகச்சிறந்த நடிகர்லாம் இல்லை, ரொம்ப மொக்கையான நடிகர். வசூல்ல நம்பர் 1 நடிகர். அவர் படம் எடுத்தாருன்னா ஒரு 3 நாளில் ஓப்பனிங்ல ஒட்டு மொத்தமா வசூலை வாரி குவித்து விடுவார் ஒரு கமர்ஷியல் நடிகர். அதுக்காக ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னா நீங்க உண்மையிலேயே சினிமா பார்ப்பீங்களா அப்படின்றது தெரியல. பாவம், மிகச்சிறந்த பல நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க, அவங்களையெல்லாம் இழிவுபடுத்த வேண்டாம். விஜய் ஒரு கமர்ஷியல் ஆக்டர், வசூலை வாரி குவிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவருக்கு ஒரு மாசான ஒரு கிரௌட் அவரை வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்போ அவர் அரசியலுக்கு வராரு, பல இடங்களுக்கு போறாரு, திருச்சிக்கு போறாரு, கரூருக்கு போறாரு. எல்லா இடங்கள்லையும் அவர் போற இடங்கள்ல எல்லாம் ஒரு கூட்டம், எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு, அள்ளி முடிகிறாங்க, கூட்டத்தில் நெரிசல்ல சிக்கிறாங்க. கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. அப்படி ஒரு மாஸ் கிரௌடா வந்து அவர் போற இடத்துல எல்லாம் கூடுது. ஆனா தேர்தல் அரசியல் அப்படின்றது அது கிடையாது. திமுக தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்து கொளத்தூர் போறாரு. கொளத்தூர் போற இடத்துல ஒரு கூட்டம் கூடுது. அதே மாதிரி ஒரு க்ரௌடா ஒரு சமயபுரம் போனாலும் கூடும், விழுப்புரம் போனாலும் கூடும், கன்னியாகுமரிக்கு போனாலும் கூடும், நாகர்கோவிலுக்கு போனாலும் கூடும். எங்கு போனாலும் ஒரு மினிமமான ஒரு கூட்டம் கூடும். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? திமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்து நீங்க உசிலம்பட்டியில போய் ஒரு குக்கிராமத்துல போய் கேட்டாலும் அங்க ஒரு பூத் கமிட்டிக்கு பக்காவா ஒரு செட்டப் இருக்கும். அதுதான் கட்சி. போகாத இடத்தில் கூட அந்த கருப்பு சிவப்பு கொடியும் உதயசூரியனும் நின்று பேசும். ஆனா விஜய்க்கு என்ன நடக்கு அப்படின்னா, விஜய் வியாசர்பாடி செல்கிறார், டி நகர் செல்கிறார் அப்படின்னா பின்னால ஒரு பெரும் கூட்டம் ஓடுது, ஜேன்னு. அந்த கூட்டம் எலெக்ஷனுக்கு கன்வெர்ட் ஆகுமா, தொண்டர்களா மாறுவாங்களா அப்படின்னா சாத்தியமே கிடையாது. இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் தன்னோட உழைப்பாலும் தன்னோட திறமையாலும் அவங்கள தொண்டர்களா கன்வெர்ட் பண்ணினார்னா அது பெட்டர், அது ஓகே, அப்ப நம்ம அதை பேசுவோம். ஆனா இப்ப அவங்க தொண்டர்களா இல்லை, அவங்க ஒரு ரசிக குஞ்சுகளா இருக்காங்க. நிறைய பேர் அவங்கள தற்குறி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஒரு ரசிகர்களா இருக்காங்க. அவங்க ஒருபோதும் ஒரு தொண்டர்களா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவரு பிரதானமா திமுகவை எதிராக வச்சு ஏதோ ஒரு பெரிய அலை போன்று ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்கல்ல, அந்த கட்டமைப்புக்கு காரணம் ஊடகங்கள். எல்லா ஊடகங்களுமே இன்னைக்கு ஊடகங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சுதந்திரமான ஊடகம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே பொலிட்டிக்கல் பர்பஸோட, பிசினஸ் மோட்டிவோட தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்கள் தங்கள் தேவைக்காக ஊடகங்களை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. 90% செய்திகள் பெய்டு நியூஸ் தான். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ்நாடு முழுக்க எங்க ஜெயிப்பாரு, பெரம்பூர்ல ஜெயிப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. பெரம்பூர்ல அவர் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம். பெரம்பூர்ல அவர் ஜெயிச்சாலே அது பெரிய விஷயம். காரணம் என்னவென்றால் அவர் பின்னால் திரள்கக்கூடிய கூட்டம் அப்படின்றது பரவலாக்கம் பெறாத குரூப் ஒன்று. தேர்தல் அரசியலுக்கு பழக்கப்படாத குழுவினர். தேர்தல் அரசியலில் ஒரு ரசிகர் மனோபாவம் தொண்டரா என்னைக்கு கன்வெர்ட் ஆகுறாங்களோ அன்னைக்கு தான் வெற்றி வரும். எம்ஜிஆர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தார். ஆனால் அவர் ஒரு ரசிகர்களை தொண்டர்களா மாத்தினாரு. அதுக்கு திமுகங்கிற கட்டமைப்பிலிருந்து பாதியை எடுத்துட்டு போய் ரொம்ப அழகா அரசியல்ல எடுத்து வச்சு அவர் வந்து ஜெயிச்சார். சிவாஜி எப்படி அரசியல்ல இருந்து வந்தாரோ அதே மாதிரி விஜயகாந்த் அரசியல்ல இருந்து வந்தாரு. அவரு ஓரளவுக்கு ஒரு ரசிகர்களை தொண்டர்களா மாத்தினாரு, அரசியல் கட்டமைப்பை உருவாக்குனாரு. ஆனால் அவர் உடல் நலம் குன்றுவதற்கு முன்பே அவர் உயிரோட இருந்தப்பயே தேமுதிகவோட பாலிடிக்ஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. இதெல்லாம் நாம பார்த்தோம். இது மாதிரி நிறைய பேர் அரசியலுக்கு வர்றாங்க, அரசியல்ல ஜெயிக்காம தான் பெரும்பாலும் போறாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆர் மட்டும் ஜெயிச்சார். விஜய் இந்த தேர்தலில் அவர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை. அவர் வந்து அடுத்த தேர்தலில் வந்து அவர் இந்த ரசிகர் பட்டாளத்தை எப்படி மாற்ற போறாரு அப்படின்றது பார்ப்போம். அரசியலில் ரொம்ப முக்கியம் நிரந்தரமான வாக்கு வங்கி. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஒரு 35%லேருந்து 38% வரைக்கும் நிரந்தரமான வாக்கு வங்கி இருக்கு. அதிமுகவுக்கும் 30%க்கு கொஞ்சம் கூடுதலாவோ குறைவாவோ வாக்கு வங்கி இருக்கு. அது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது வலுவாகவும் ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்திற்கு பின்னர் கொஞ்சம் பலம் இழந்தும் இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களோட நம்பிக்கையை வந்து இழந்து நிற்கக்கூடிய ஒரு போக்கை வந்து நாம பார்க்கிறோம். இதுதான் அரசியல் சூழல். இந்த தேர்தலுக்கு பிறகு திமுக 140 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட அருள்சியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.